இந்த கிராமத்தில் எத்தனையோ பேர் வியாதியோடு இருக்கலாம், எத்தனையோ பேர் பிள்ளை கூடிய கட்டுகளை இருக்கலாம். இப்பொழுது உன் கட்டுகளை அறுக்கும்படியாக உன் வீடு தேடி ஒருவன் வந்து கொண்டிருக்க ஒரு சத்தத்தை கேட்டு திறவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவனாக இருக்கிறேன். நீ அழவே உன்னை காண்கிறான், கண்ணீரை துடைக்கிறான், உன்னை காண்கிறான், கண்ணீரை துடைக்கிறான். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவான். தங்கச்சி நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியாய் வாடுகிற உன்னை உன் குடும்பத்தையும் இயேசு பார்க்கிறார். யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறாங்களோ, கதவு பூட்டினா விடுதலை இல்லை, கதவை திறந்தா தான் கொடுக்கிற தெய்வம் கூறிய பிரிச்சுன்னு கொடுப்பாங்க. பிரிச்சா தான் திறந்தா தான் விடுதலை. உன் இருதயத்தை மாத்திரம் திறந்து கொடு. உன் பணம் எனக்கு தேவையில்லை, ஏசு உன் பணத்தை கேட்கல, உன் நகையை கேட்கல, உடலை கேட்கல, ஏசு உள்ளத்தை மாத்திரமே கேட்கிறார். நம்புற மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். 1 2 3 ஸ்டார்ட். எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, இந்த இதயத்தை மறக்காம வாங்க. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, இந்த இதயத்தை மறக்காம வாங்க. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்கல, உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம வாங்க. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம வாங்க. ஆமாங்க, அந்த 38 வருடமாய் படுத்திருந்த அந்த மனுஷனை பார்த்து இயேசு கேட்கிறார், சுகம் அடைய விரும்புகிறாயோ? ஆமென் சொல்லுங்க பாப்போம். 38 வருஷமா ஒருத்தன் படுத்துக்கின்னு இருக்கான். அவனை பார்த்து சுகம் பெற விரும்புகிறாயோ என்று கேட்டான். எங்க இருந்த ஆண்டவரே எவ்வளவு நாளா? ஆமென் சொல்லுங்க, எங்க இருந்த ஆண்டவரே? ஆம், நான் சுகம் பெற விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசு ஒன்னும் பெருசா சொல்லலைங்க. மாலை அணிந்த மலை ஏறி சென்றாலும் கருமம் தீராதுங்க, ஆறுக்குள்ள நீங்க ஸ்நானம் செஞ்சாலும் பாவம் போகாதுங்கோ. மாலை அணிந்து மலை ஏறி சென்றாலும் பல ஆறுக்குள்ள நீங்க ஸ்நானம் செஞ்சாலும் பாவம் போகாதுங்க. தொட்டாலும் தீட்டு பட்டாலும் பாவம் கொள்ளாத உலகம். அம்மா, நீ மாலை அணிஞ்சு ஏறி போனா நீ போற இடம் தீட்டுன்னு சொல்லுவாங்க. இயேசுவுடைய தீட்டுன்னு தள்ளவே மாட்டா. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. சொல்லுவோம், எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. உங்க பணத்தை கேட்கல, நகையை கேட்கல, பணத்தை கேட்கல, நகையை கேட்கல, உள்ளத்தை கேட்கிறா. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை பாருங்க, எவ்வளவு அருமையாக. எங்களுக்கு கூட வியாதி உண்டுதான், எங்களுக்கு கூட குடும்பம் உண்டு, எங்களுக்குள்ள எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்குள்ளே இந்த இயேசு என்ற இரட்சகர் என் குடும்பத்துக்குள்ளே வந்ததினால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே இந்த பாவ விமோசனத்திற்கு எங்க போனாலும் விடுதலை இல்லை. எங்க போனாலும் கேட்டு பாருங்க, யாரும் பாவத்துக்கு விமோசனம் கிடையாது. ஆடு வெட்டுவான், கோழி வெட்டுவான், குருவி வெட்டுவான், இல்ல எதையோ ரத்தத்தை பலி கொடுப்பான். ஆனா இயேசு மாத்திரமே எதுக்கோ பரிகாரம் உண்டு, எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. அங்க வா, இங்க வா, இங்க வா, அங்க போன்னு. ஆனா உன் வீட்டை தேடி, உன் தெருவை தேடி, உன் கிராமத்தை தேடி ஒரு சத்தம், இந்த சத்தம் உன் காதுகளே துணிக்க சொல்ல, பரிகாரியான கிறிஸ்து. பரிகாரி என்றால் பலியானவர். நீ போய் பலி கொடுக்க தேவையில்லை, உனக்காக பலியானவர் இயேசு. ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென்.
அல்லேலூயா. அந்த பலியான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி நம்பி, உங்களுக்காக தேவாலயம் திறந்திருக்கிறது. இங்க பெத்தேல் என்ற சபை இங்க உண்டு. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். இலவசமான ஜெபம். நான் உனக்கு தேங்காய் உடைக்க சொல்லல, நீ நடந்து வர சொல்லல, நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. இருதயத்தை மாத்திர திறந்து கொடுமா. இயேசு உன்னை பாதுகாத்து விடுதலை தருப்பான். அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா.